ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூஸ் என்னன்னா, நான் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆக போகிறேன். ஹலோ பியூட்டிஃபுல் பீப்புள், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் ஏன் இப்படி சொங்கி போயிருக்கேன் நீங்கள் நினைக்கனாலும் ப்ளீஸ் நினைங்க, நான் ரொம்ப சொங்கி போயிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூஸ் என்னன்னா, நான் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆக போகிறேன். ரோஹித்க்கு வந்து அங்கே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைச்சதுனால ஷிஃப்டிங் ஃப்ரம் சென்னை. நேற்றுக்கு நவ்யாவும் ரோஹித்தும் கலந்துட்டாங்க. இன்னைக்கு ஃபுல் பேக்கிங் அண்ட் மூவிங் அப்படிங்கிற விஷயம் நடந்துட்டு இது இவ்வளோ ஆச்சா. இன்னும் நிறைய இது எப்படி திருப்புறதுன்னே எனக்கு தெரியலங்க. இவ்வளோ நாள் ஃபுல்லாக பேக் பண்ணி இன்னைக்கு நைட் வந்து லோடு ஏற்றிடுவாங்க. நாளைக்கு வந்து பெங்களூருக்கு போய் சேர்ந்துடும். அண்ட் நான் வந்து வண்டியில் நாளைக்கு காலையில் கிளம்பிடுவேன். வண்டியில் மீதி என்ன சாமான் இருக்கோ அதெல்லாம் எடுத்துருக்கேன். ஸோ முதல் விஷயம் வந்து நான் வந்து சென்னை பொண்ணு தாங்க. இங்கே பிறந்ததில்ல வளர்ந்ததுனால நமக்கு சென்னை விட்டு போகிறதுல எனக்கு மனசே கேட்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் என்ன பண்றது, லைஃப் நமக்கு என்ன சொல்றது, லைஃப் நமக்கு என்ன கொடுக்குதோ நம்ம அதை வச்சுதான் சமாளிக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்து இப்போ ஷிஃப்டிங் டு பெங்களூரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கர்ஸ் வந்தாங்க, நல்லா பேக் பண்ணாங்க, நல்லா ஒரு சுமாராக பேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இல்லை ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. அதுக்கு ஒரு 5 to 8 times மடங்கு பேக் முடிகிற ஸ்டேஜில் கேட்டாங்க. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஓகேங்க, நீங்கள் எனக்கு பேக் பண்ண வரைக்கும் நீங்கள் காசு வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறமா வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டேன். இப்போ இன்னொரு பேக்கர்ஸ் வராங்க. அவங்க வந்துட்டு மீதி என்ன இருக்குது பேக்கிங் அப்படின்னு பார்த்து அதுக்கு ஒரு பில்லை போட்டு அது நமக்கு ஓகேவான்னு பார்த்து அதுக்கப்புறம் வந்து இதெல்லாமே பேக் பண்ணி அனுப்பணும். ஸோ இட்ஸ் பீன் அ வெரி ஹெக்டிக் டைம். ஏன்னா எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து என் ஃப்ரெண்டை வந்து ஐ வாஸ் ஹெல்பிங் அவர் அந்த தீபாவளி டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து எவ்வளோ கேவலமாக இருக்கேன்னு பாருங்க. என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிறா? ஓகே, தீபாவளி டெக்கரேஷன்ஸ்ல வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஹெல்ப் பண்ணுறவ வந்து ஒன்றும் முடியாது. நம்மளால இதுதான் பண்ண முடியும், இப்படிதான் பண்ண முடியும், நம்ம நினைக்கணும் அது. ஸோ நான் வந்து ஏணி மேலே ஏறி லைட்ஸ்லாம் போடுற மாதிரி போட்டு அப்படி திரும்பினேன், டொபக்னு கீழே விட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஸோ முன்னாடிக்கு விழுந்துட்டேன். ஸோ எனக்கு ஃபுல்லாக பேக் நம்ம சர்ஜரி பேக்லேயே செம்ம வலி. அண்ட் இப்போ இதுவும் வேற பண்ணணும். இட்ஸ் நாட் ஈஸி. ஐ டோன்ட் லைக் பேக்கிங் அண்ட் மூவிங். ஐ ஹேட் பேக்கிங் அண்ட் மூவிங். அழக்கூடாது. ஓகே, என்னோட லைஃப் அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுத்துறேன். I will probably see you guys in Bangalore next. Okay? இன்னும் வீடு வந்து கன்ஃபார்ம் ஆகலை, நிறைய ஸ்கூல் கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போதைக்கு நாங்கள் வந்து ரோஹித்தோட அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு வீடு இருக்காங்க. ஸோ அங்கே தான் இருக்க போகிறோம் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் வீடு பார்த்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐ வில் see you in Bangalore and Rohith's அப்பா அம்மா ஹவுஸ். அது வரைக்கும் take care guys and much love.